பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் வாழக்கூடிய அனைவரும் உங்களுடைய குடும்பத்துடன் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இன்னைக்கு உலக அளவுல முக்கியமான செய்தியா பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த அந்த போரை கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில கடந்த 3-4 நாட்களா நடந்துட்டு வந்த தாக்குதல்கள் இதோடு நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் ஆப்கானிஸ்தான் ராணுவம் இன்னும் பின்வாங்காம அவங்களுடைய அந்த எல்லை பகுதிகளில் தயார் நிலையில இருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் தாக்குதல்களை நிறுத்திவிட்டது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது. முதல்ல இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா இரண்டு நாடுகளை சேர்ந்த மக்களும் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா போர் வந்துச்சுன்னா பாதிக்கப்படக்கூடியது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான். அவங்களுடைய அமைதி பாதிக்கப்படும். என்னதான் அவங்களுடைய ராணுவம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில வாழ்றது அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்காத ஒன்றா தானே இருக்கும். அதனால இந்த அறிவிப்பின் மூலமா பாகிஸ்தான் மக்களும் ஆப்கானிஸ்தான் மக்களும் ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த அறிவிப்பினால அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் மிகப்பெரிய அதிருப்திக்குள்ளா இருப்பாரு. ஏன்னா நேத்து கூட அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கு போர்களை நிறுத்துவது கைவந்த கலை, மக்கள் கொல்லப்படுவதை தடுக்கிறத நான் விரும்புறேன். அதனால நான் பல நாடுகளில் போர்களை நிறுத்தியிருக்கேன். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரையும் நான் நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு முன்னாடியே கத்தார் இந்த நடவடிக்கையை எடுத்தது அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பார். இதனால கத்தார் மேல அதிகமான வரி போடக்கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு டேரிஃபை நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் அப்படித்தான் அவருடைய நடவடிக்கைகள் கடந்த சில நாட்களா இருக்கு. இதையெல்லாம் மீறி இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையில அமைதியை கொண்டு வந்த கத்தாருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தீபாவளியை நாளைக்கு கொண்டாட போறோம். இப்படி ஒரு நல்ல நாளின் போது அங்க ஆப்கானிஸ்தான்ல அத்தனை பேர் செத்துட்டாங்க, பாகிஸ்தான்ல இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த துயர செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நாளை கூட நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடாத மாதிரி இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது நல்லதுதான். இதுல இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில பகை எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே எழலாம். ஏப்பனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பகை இருக்கு அப்படின்னா அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அகண்ட பாரத தேசமாக இருந்து அதற்கப்புறமா வெள்ளையர்கள் வந்தாங்க. அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947 பிரிக்கப்பட்டது. இந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு காரணம். அதற்கப்புறமா இந்தியா மதச்சார்பின்மையற்ற ஒரு நாடு, பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பெரிய பிரச்சனைகளே இல்லையே. ஆப்கானிஸ்தான்லயும் அதிகமான இஸ்லாமிய மக்கள் தானே வாழ்றாங்க. ஏன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே எழலாம். இதற்கும் வரலாற்று ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த தாக்குதல்கள் நடத்துறதுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் தான் காரணம். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம். இந்த தீபாவளியை ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான் ராணுவம் தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் அந்த நாட்டு மக்களை கொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சில இனக்குழுக்களை குறிவைத்து தாக்கி அவர்களுடைய உரிமைகளை பறித்து அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுதான் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய குறிக்கோள். அவங்களுடைய ஆட்சியாளர்களே இதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்காங்க. பலுசிஸ்தானை எப்படி பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தாக்கி அங்க இருக்கக்கூடிய பலூச்சிகளோட உரிமைகளை பறித்து பலூச் மக்களை தங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைத்ததோ அதே போலதான் கைபர் பக்துன்வா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களும் வஞ்சித்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்துக்கிட்டே இருந்தாங்க. இதனால பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்னு கைபர் பக்துன்வா பகுதியில நிறைய போராளிகள் கிளம்புனாங்க. ஒரு பயங்கரவாத அமைப்பை உருவாக்குனாங்க. தெரிக்கே தாலிபான் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தானுக்கு ராணுவத்தை எதிர்த்து அவங்க சண்டையிட தொடங்கினாங்க. எப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சி வந்ததோ அன்றையிலிருந்து டிடிபி அமைப்பு பலம் பெறுது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கையில அவங்க ஈடுபடுறதுனால அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆப்கானிஸ்தானை நோக்கி நம்ம தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காபூலை நோக்கி தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு ஆப்கானிஸ்தானும் மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருச்சு. ஏன்னா பாகிஸ்தானுடைய நினைப்பு என்னவாக இருந்ததுன்னா, இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, மிகப்பெரிய நாடு, அவங்க கூட போர் செய்து நம்ம தோத்துட்டோம். ஆனா ஆப்கானிஸ்தான் சின்ன நாடு தானே, அவங்க கூட நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஈஸியா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை நம்ம தோல்வியடைய செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னன்னா பாகிஸ்தானுடைய 80% ராணுவ வீரர்களும் ராணுவ தளவாடங்களும் இந்திய எல்லையோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு ஆப்கானிஸ்தானை நோக்கி தாக்குதல் நடத்தும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு கொண்டு போறதுக்குள்ளேயே ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை நடத்திருச்சு. இதனால
பாகிஸ்தான் ராணுவம் நிலைகுலைந்து போய் கத்தார் மூலமாக ஆப்கானிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இந்தியா கிட்ட மண்டியிட்டாங்களோ அப்படி கத்தார் மூலமாக ஆப்கானிஸ்தான் கிட்ட மண்டியிட்டு தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான ஆசிம் முனீர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எங்க இதே கைபர் பக்துன்வா பகுதியில போய் அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தானை நிலைகுலைய செய்ய பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக இந்தியா பயன்படுத்துகிறது. ஒரு சில பயங்கரவாதிகளால் பாகிஸ்தானுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேச விதிமுறைகளின்படி தீர்க்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தார்மீக மற்றும் ராஜதந்திர ஆதரவை வழங்குவோம். பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடு. இதுதான் முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடு. நாங்கள் அமெரிக்கா மற்றும் சீனா உள்ளிட்ட பெரிய நாடுகளுடன் வலுவான உறவுகளை கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடா. சமீபத்தில் நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். அதாவது பஸ்ஸில் கடைசி சீட்டில் உட்காந்துட்டு போகிறதும் பாகிஸ்தான் நாட்டில் வாழ்கிறதும் ஒன்று. ஏன்னா பஸ்ஸில் நம்ம கடைசி சீட்டில் உட்காந்துட்டு போனோம்னு வைங்களேன், வேகத்தடை எப்போ வரும், நம்ம எப்போ தூக்கி போடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பாகிஸ்தானில் எப்போ குண்டு வெடிக்கும், எப்போ தாக்குதல் நடத்துவாங்க, எப்போ ராணுவம் அப்பாவி மக்களை சுடும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவினுடைய அமைதியை பற்றி பேசுது. இந்தியா பாகிஸ்தானுடைய அமைதியை சீர்குலைக்கிறதுக்காண்டி சதிகளை பண்ணதான் பயங்கரவாதிகள் மூலமாக. இது யாராலையும் நம்ப முடியுதா? யாருமே இதை நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு கருத்தை தான் ஆசிம் முனீர் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் ஏதோ அமைதியற்ற சூழல் நிலவுவதாகவும், இந்தியா பதட்டத்தோடயே இருக்கிற மாதிரியும் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. முடிந்தால் ஆசிம் முனீர் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நியூஸ் பேப்பர்களை படிக்கலாம். இன்னைக்கு தலைப்புச் செய்தியாகவே எல்லா நாளிதழ்களையும் வந்திருக்கு. தீபாவளியை முன்னிட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், கார் விற்பனை இதெல்லாம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. போன தீபாவளியை கம்பேர் பண்ற போது இது 2-3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்திய ராணுவமும் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் நம்முடைய நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத முதன்மையாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் பாதுகாப்பா வாழணும். இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயல்படுவோம். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அதாவது எப்படி பாகிஸ்தான் ராணுவம் பஞ்சாப், சிந்து உள்ளிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை மட்டும் பாதுகாத்து விட்டு மற்ற பகுதியில் வாழக்கூடிய மக்களை பாகிஸ்தானியர்களாக கருதாமல் அவங்களை பலூச்சிக்களாகவும் கைபர் பக்துன்வா பகுதிகளை சேர்ந்தவர்களாக மட்டுமே கருதி அவங்களுக்கு அநீதிகளை விளைவிக்குதோ, அதே மாதிரி இந்தியா எப்போதும் செயல்பட்டதே கிடையாது. எல்லோருக்கும் நம்முடைய திட்டங்கள் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களும் பிரதமர் மோடி அவர்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேள்வி கேட்கறதுக்கு பாகிஸ்தானுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. இது போன்ற பொய்யான கருத்துக்களை சொல்லி இந்தியாவை சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வர்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் சொன்ன கருத்து உண்மையா, உண்மை இல்லைன்னு எல்லாருமே சொல்ல போறீங்க. இவர் ஏன் தொடர்ந்து இதே போன்ற கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.